நமஸ்கார் தோஸ்தோ என்று அவரின் அழுத்தமான குரலில் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறார். கரண் தாப்பருக்கு வழங்கிய ஒரு நேர்த்தியான செவ்வியில் தன்னோடு 25 பேர் வேலை செய்கின்றார்கள். ஒவ்வொரு செக்கனும் எவ்வாறு அமைய வேண்டும், தன்னுடைய நிகழ்ச்சி எவ்வாறு அமைய வேண்டும் என்பது தொடர்பாக அவர்கள் யோசித்து முடிவு செய்கின்றார்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார். கரண் தாப்பர் கேட்டார், நீங்கள் நடிகராகலாம், உங்களுக்கு நடிகருக்கான முகவெட்டு இருக்கிறது என்று அவர் சிரித்துவிட்டு சொன்னார். தற்கால பாடல்களுக்கு தன்னால் நடனமாட முடியாது மற்றும் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்களுக்கு வேலை செய்யலாம் என்று அவர் குறிப்பிட்டார். கோடி மீடியாக்கள் தனக்கு பல மில்லியன் இந்திய ரூபாய்களை வழங்குவதாக வாக்குறுதி அளித்ததாக தெரிவித்தார். ஆனால் தன்னுடைய இந்த யூடியூப் சேனலில் பிஜேபியை ஆதரித்து பேச வேண்டும் என்கின்ற நிபந்தனையோடு பணம் வழங்குவதாக பலர் தன்னை அணுகியதாக குறிப்பிட்டார். 623 வீடியோக்கள் அவர் போட்டிருக்கின்றார். இதில் 22.2 மில்லியன் பார்வையாளர்கள் அவருக்கு இருக்கின்றார்கள். உலக மீடியாக்கள் எல்லாம் இப்பொழுது அவரை பற்றி எழுதுகின்றன, பேட்டி காணுகின்றன. உண்மையில் யாரை வைத்து யார் வீழ்த்தப்படுவார்கள் என்பது தெரியாத உலகத்தில் நாம் வாழ்கின்றோம். துருவ் ரத்தி யார் என்பதுதான் இன்றைய நிகழ்ச்சி. உண்மையில் அவர் மோடி ரசிகராக இருந்து இந்திய பிரதமரின் மிக வலிமையான விமர்சகராக அவர் மாறிவிட்டார். 29 வயதான யூடியூபர் நரேந்திர மோடியை தாக்கும்போது எந்த எதிர்க்கட்சி தலைவரையும் விட அதிகமான பார்வையாளர்களை அவர் பெற்றிருக்கின்றார் யூடியூபில். இதன் ரகசியம் என்ன என்று உலக மீடியாக்கள் அலசுகின்றன. அல் ஜசீரா உட்பட பல மீடியாக்கள் அலசுகின்றன. யூடியூபரான துருவ் ரத்தி திரையில் தோன்றும் பொழுது ஒரு அச்சுறுத்தும் ஒலி அவரது பின்னணியாக செயல்படுகிறது. அதாவது முக்கியமான அந்த ஒலி மக்களை கவர்கிறது. அவரது வர்த்தக முத்திரை காலர் இல்லாத டிஷர்ட். இந்த சந்தர்ப்பத்தில் சிவப்பு மற்றும் அரை புன்னகையை அவர் அணிந்திருந்தார் என்று அல் ஜசீரா சொல்கிறது. இந்தியா சர்வாதிகாரமாக மாறுகிறதா என்கின்ற அவருடைய வீடியோ மிக பிரபல்யமாக அறியப்பட்டது. த டிக்டேட்டர் என்கின்ற அந்த பதிவு அழுத்தமானதாக மாறியிருந்தது. 29 வயதான துருவ் ரத்தி கூறும் பொழுது, இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. பல கட்சிகளிலிருந்து தெரிவு செய்து யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை மக்கள் முடிவு செய்யலாம். ஆனால் உண்மை மிகவும் சிக்கலானது என்று அவர் குறிப்பிடுகிறார். பிரதமர் நரேந்திர மோடியின் அரசாங்கத்துக்கு எதிராக விமர்சகர்களால் சுமத்தப்படும் ஊழல் குற்றச்சாட்டுக்கள் மற்றும் இண்டிபெண்டன்டான நிறுவனங்களை தவறாக பயன்படுத்துதல், ஜனநாயக செயல்முறைகளை சீர்குலைத்தல் போன்ற பல குற்றச்சாட்டுக்கள் மோடி மீது சுமத்தப்பட்டால் அந்த ஊடகவியலாளர்கள் தாக்கப்படுவார்கள் அல்லது கொல்லப்படுவார்கள் அல்லது அச்சுறுத்தப்படுவார்கள் என்று இவர் குற்றம் சாட்டுகின்றார். த டிக்டேட்டர் என்கின்ற அந்த யூடியூப் துருவ் ரத்தியினுடையது. 29 நிமிட வீடியோ. ரத்தியின் மொனலாக் மற்றும் சிறிய அனிமேஷன்கள் மற்றும் இன்ஃபோ கிராஃபிக்ஸ் ஆகியவற்றால் அந்த வீடியோ நிரம்பி இருக்கிறது. அதுதான் பார்வையாளர்களை கவருகிறது. முக்கியமான பேப்பர் கட்டிங் எல்லாவற்றையும் எடுத்து அவர் தன்னுடைய வீடியோவில் இணைக்கிறார். மோடி அரசாங்கம் ஊடகங்களையும் எதிர்க்கட்சிகளையும் திட்டமிட்டு தாக்குவதாக அவர் குற்றம் சாட்டுகிறார். வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரிலே 200க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்ட ஒரு வருட கால இன வன்முறை போன்ற பிரச்சனைகள் பொது உரையாடல்கள் பேச்சுகளில் இருந்து மறைந்துவிட்டன என்று ரத்தி சொல்கிறார். $5 டிரில்லியன் பொருளாதாரத்தின் உச்சியில் வளர்ந்து வரும் உலகளாவிய செல்வாக்கை கொண்ட நாடாக மாற்றியுள்ளதாக மோடியும் அவரது குழுவினரும் வலியுறுத்தும் வெற்றி கதை பொய்யானது என்று ரத்தி சொல்கிறார். இந்தியாவின் மாபெரும் தேசிய தேர்தல் 970 மில்லியன் தகுதியுள்ள வாக்காளர்களை கொண்டு இறுதிக்கட்ட வாக்களிப்பு ஜூன் 1 முதல் 4 முடிவுற்றது. சமூக ஊடகங்களில் இருந்ததை விட
வேறு எங்குமே இந்த வாக்காளர்கள் தொடர்பான விஷயங்கள் பேசப்படவில்லை. உதாரணமாக கோடி மீடியா என்று அழைக்கப்படுகின்ற மோடிக்கு சார்பான மீடியாக்கள் எவையுமே பாரதிய ஜனதா கட்சியை பற்றி குறை சொல்லவில்லை. 5 மில்லியன் சின்ன சின்ன சேனல்கள் இயக்கப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. அதாவது பிஜேபி இவ்வாறு பல மில்லியன் சேனல்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் எல்லோரும் சொல்கின்றார்கள், ஒரு ஒன் மேன் ஆர்மியாக துருவ் ராத்தி செயல்படுகின்றார். பாரதிய ஜனதா கட்சியின் தோல்விக்கு இவரும் ஒரு காரணமா என்கின்ற கேள்வியை எழுப்புகின்றார்கள் அரசியல் விமர்சகர்கள். இந்திய ஜனநாயகத்தை மற்றும் அரசியல் சாசனத்தை காப்பாற்றுவதே இந்த தேர்தலில் முக்கியமானதென்ற அறைகூவலோடு களத்தில் இயங்கியவர் துருவ் ராத்தி. துருவ் ராத்தியின் பெயர் பொதுவாக இந்தியர்களின் மனங்களில் நிலைத்திருக்கிறது என்று விமர்சகர்கள் சொல்கின்றார்கள். ஓராண்டுக்கு முன்னால் யாருமே நினைத்து பார்க்க முடியாத ஒரு உயரத்தை அவர் எட்டியிருக்கிறார். சர்வதேச ஊடகங்கள் அவரை பற்றி கட்டுரைகளை வெளியிட்டிருக்கின்றன. ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப்பில் அவரை கொண்டாடுகிறார்கள். இப்பொழுது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் கூட அவரை கொண்டாடுகின்றார்கள். சாதாரண மக்களும் அவரை பற்றி தொடர்ந்து பேசுகிறார்கள். முக்கியமாக மோடி மீதான விமர்சனங்கள், பிஜேபி அரசின் மீதான விமர்சனங்கள், பிரச்சனைகள் பற்றி அவர் பகிர்ந்திருக்கிறார். பல சந்தர்ப்பங்களில் அதானியை பற்றி கூட ஒரு வீடியோ செய்திருக்கிறார். பிஜேபி உடைய பின்னடைவுக்கு தோல்வி என்று குறிப்பிட முடியாது. அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் கூட்டணி கட்சிகளோடு. அவருடைய பின்னடைவுக்கு துருவ் ராத்தியும் ஒரு முக்கிய காரணம் என்பதுதான் இப்பொழுது பரவலாக எல்லோரும் விமர்சிக்கிறார்கள். தேர்தல் முடிவுகள் வெளியான அன்று அவர் சொன்ன ஒரு விஷயம் முக்கியமானது. சாதாரண மனிதனின் சக்தியை எப்பொழுதும் குறைத்து மதிப்பிட்டு விடாதீர்கள் என்று தன்னுடைய எக்ஸ் தளத்தில், பழைய ட்விட்டர் எஸ் தளத்தில் அவர் பதிவிட்டார். இன்னும் ஒரு விஷயம் அவர் சொல்லுவார், உங்கள் பள்ளி உங்களுக்கு கற்பிக்காததை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் அடிக்கடி சொல்லுவார். அவரது அடையாளம் இந்திய முழு தேசத்தின் அரசியலில் ஒரு அங்கமாக இருக்கிறது. துருவ் ராத்தியை பேசாதவர்கள் இல்லை. தற்பொழுது நடந்து முடிந்த இந்த தேர்தலில் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி தனி பெரும்பான்மை பெற்றுக்கொள்ள முடியாததற்கு காரணமாக இருந்தவர்களில் மிக முக்கியமானவர் என்று இந்த 29 வயதுடைய இளைஞர் துருவ் ராத்தி பேசப்படுகிறார். அவருடைய வளர்ச்சி அசாதாரணமானது. அவருடைய பழைய காணொளிகளை பார்க்கும் பொழுது இந்த வளர்ச்சியை நாம் பார்க்கலாம். அறிவியலை பற்றி பேசியிருக்கின்றார், வரலாற்றை பற்றி பேசியிருக்கின்றார், விண்வெளியை பற்றி பேசியிருக்கின்றார், பயணங்களை பற்றி பேசியிருக்கின்றார், கம்யூனிசம், முதலாளித்துவம், கொரோனா வைரஸ் மற்றும் பொருளாதாரம் தொடர்பாக பேசியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, மதங்கள் தொடர்பாக ஒரு யூடியூப் வீடியோவில் அவர் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். அது முக்கியமாக பல மௌலவிமார்களால் பேசப்பட்ட ஒரு விஷயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கம் எவ்வாறு உலகளாவிய ரீதியில் பரவியது என்பது தொடர்பாக அவர் பல ஆதாரங்களோடு முன்வைத்திருக்கின்றார். யூதர்களை பற்றி பேசியிருக்கின்றார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசியிருக்கின்றார். இப்படி பல முக்கியமான விஷயங்கள் தொடர்பாக அவர் காணொளிகளை வெளியிட்டிருக்கின்றார். இவ்வளவு தெளிவோடு தரவுகளோடு விழிப்புணர்வூட்டுகின்ற அரசியல் பேசுகின்ற ராத்தி அவர் சொல்கின்ற முக்கியமான விஷயம் என்னவெனில், தான் 24 நபர்களோடு வேலை செய்வதாக, 24-25 நபர்களோடு வேலை செய்வதாக குறிப்பிடுகின்றார். ஒவ்வொருவரும் தன்னுடைய வீடியோவுக்கு முக்கியமான பங்களிப்பு, எத்தனை செகண்ட் அந்த பேப்பர் கட்டிங்கை காட்ட வேண்டும், அனிமேஷனை காட்ட வேண்டும், எத்தனை செகண்ட் தான் பேச வேண்டும், எத்தனை செகண்ட் ஒரு மியூசிக், ஒரு இசை வர வேண்டும் என்றெல்லாம் மிக ஒரு ஸ்கிரிப்டோடு தான் இந்த விஷயங்கள் நிகழ்வதாக அவர் குறிப்பிட்டார்.
2024 இந்த தேர்தலுக்கு பிறகு, இந்திய தேர்தலுக்கு பிறகு ஆளும் கட்சிக்கு எதிராக ஒரு தனிநபராக அவர் எதிர்த்து இவ்வாறான விஷயங்களை செய்திருக்கிறார். அதுவும் ஒரு 26 நிமிட வீடியோவில் முழுமையாக பிஜேபியினுடைய ஆட்சி காலம், மோடியினுடைய எதிர்ப்பலையை உருவாக்கி இருக்கிறாரா என்கின்ற ஒரு பெரும் கேள்வியும் எழுகிறது. மோடியின் சர்வாதிகாரம் என்று அவர் வெளியிட்ட, த டிக்டேட்டர் என்று வெளியிட்ட 29 நிமிட காணொளி மோடியை நேரடியாக ஒரு சர்வாதிகாரியாக குறிப்பிடுகின்றீர்களா என்று கரண் தாப்பர் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்னார், இல்லை, ஒரு சர்வாதிகார மனநிலை தொடர்ச்சியாக இந்தியாவில் வருகிறது, அதனை இல்லாமலாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முழுமையான நோக்கம் என்று அவர் தெரிவித்தார். வட இந்தியாவில் உண்மையில் அது ஹிந்தியில் இருப்பதன் காரணமாக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. பல இடங்களில், உத்தரப்பிரதேசத்தில் இந்த வீடியோக்கள் பெரும் திரையில் போட்டு காட்டப்பட்டன மக்களுக்கு. ஆனால் யோகி ஆதித்யநாத் மோடியை கவிழ்க்க வேண்டும் என்னும் காரணத்தினால் இந்த வீடியோக்களை அங்கு பெருந்திரையில் போட்டு காட்டுவதை தடை செய்யவில்லை என்றுதான் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஏனெனில் இப்போ மோடி ஆதித்யநாத் அதனை தடை செய்திருக்கலாம், ஆனால் துருவ்ராத்தியின் வீடியோக்களை அவர் தடை செய்யவில்லை. பொதுவாகவே இளைஞர்களால் இந்த வீடியோக்கள் இந்தியா முழுவதும் பகிரப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். பல மாநில மொழிகளில், தமிழில் கூட இப்பொழுது இருக்கிறது, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற அனைத்து சமூக வலைத்தளங்களிலும் இந்த வீடியோ பார்க்க கிடைத்தது. மோடி அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு பரப்புரையை ஒரு தனிநபர் இயக்கம் போல அவர் முன்னெடுத்தது தான் இங்கு பார்வையாளர்களை கவர்ந்த ஒரு விஷயமாக இருந்தது. ஆகவே சமூக ஊடகங்கள் மிக அதிகமாக இம்முறை இந்திய அரசியலில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன. இப்போ 400 மேல் என்கின்ற ஒரு முன்மொழிவை இந்திய ஊடகங்கள் எல்லாம் கருத்து கணிப்பு என்ற ரீதியில் பரப்பிக் கொண்டிருந்த சூழ்நிலையில் எதுவுமே எடுபடாமல் போய்விட்டதை நாம் பார்க்கின்றோம். எந்த ஒரு அரசியல் கட்சியின் சார்பாகவும் அவர் முன்னிறுத்தி கொள்ளவில்லை. முக்கியமாக அவர்களுடைய ஒவ்வொரு வீடியோவும் மிகவும் எச்சரிக்கையாகவே வீடியோ பண்ணப்பட்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். இதில் என்ன விஷயம் என்றால், பல எதிர்க்கட்சி தலைவர்கள் தங்களுடைய ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் தளங்களில் இந்த வீடியோக்களை பகிர்ந்திருக்கிறார்கள். துருவ்ராத்தியினுடைய அரசியல் ஆர்வத்தை நாம் பார்த்தோமானால் 2011ஆம் ஆண்டு அண்ணா ஹசாரேயின் உண்ணாவிரதத்தில் தான் அவர் அந்த வீடியோக்களை முதலில் வெளியிட்டார். ஆனால் மோடியை அவர் விரும்பியிருந்தார். அவர் ஒரு நல்லதொரு ஆட்சியை கொடுப்பார் என்று அவர் நினைத்திருந்தார், எல்லோரும் நினைத்தது போல. ஏனெனில் குஜராத் மாடல் என்று தானே இந்தியாவில் பரவலாக பேசப்பட்டது. ஆகவே குஜராத் மாடல் என்று பேசப்பட்ட பல விஷயங்கள் எதுவுமே பின்னர் சாத்தியப்படவில்லை. உண்மைகளை, இந்த நிலவரங்களை மக்களுக்கு உணர்த்த நினைத்த துருவ்ராத்தி முழுமையாகவே இந்தி மொழியில் பேசுவது என்று அவர் முடிவெடுத்தார். அது முக்கியமாக உருது பேசுபவர்களுக்கும் அது விளங்கக்கூடியதாக இருக்கும். இப்போ உருது தெரிந்த எனக்கே அவருடைய எல்லா விஷயமும் மிக தெளிவாக விளங்குகிறது. ஆகவே முக்கியமாக துருவ்ராத்தியினுடைய இந்த வீடியோக்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். துருவ்ராத்தி இந்தி மொழியில் பேசியிருந்தாலும் ஆங்கிலத்திலே சப்டைட்டில் வருவதால் எல்லா மொழியினரும் அதனை புரிந்து கொள்ள உதவியது. ஆனால் பல மொழிகளிலும் அதை மொழிமாற்றம் செய்து பெரும் திரைகளில் போட்டார்கள். தேர்தல் காலத்தில் மக்கள் எவ்வளவு தூரம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்பதை சமூக ஊடகங்கள் மூலம் தெரியப்படுத்த முடியும் என்பதற்கு துருவ்ராத்தி ஒரு முக்கியமான உதாரணமாக இருக்கிறார். நன்றாக படித்திருக்கிறீர்கள், மூளையை பயன்படுத்தி யோசிக்க வேண்டாமா, மோடிக்கு ஏன் வாக்கு போட வேண்டும் என்று கேட்டால் படித்த அறிவை பயன்படுத்த வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறதா
என்னுடைய ஓட்டு மோடிக்குத்தான் என வெகுளித்தனமாக சொல்கின்றார்கள். இப்படி காரண காரியங்களை ஆராயாமல் மோடியை கிட்டத்தட்ட கடவுளாக பார்க்கிறார்கள். இவர்களை இப்படி யார் மூளை செலவை செய்வது என்று பார்த்தால் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிகள் தான், அதாவது வாட்ஸ்அப்பில் பரவும் தகவல்கள் தான் என்று அவர் வெளிப்படையாக சொல்கின்றார். வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியின் பங்கு 10 மடங்கு அதிகம் என்று துருவ் ராத்தி குறிப்பிடுகின்றார். இந்த வாட்ஸ்அப் மெசேஜ்களை முதலில் அனுப்பும் நபர்கள் யார் என்று கண்டறிவது கடினமான விஷயம். ஆனால் அரசாங்கம் நினைத்தால் கண்டுபிடிக்கலாம், அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் இது போன்ற வாட்ஸ்அப் தகவல்களை பரப்புவதில் பாரதிய ஜனதா கட்சி ஐடி பிரிவினரை ஈடுபடுவதாக முக்கியமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. கேரளா ஸ்டோரி தொடர்பாக கேரளாவிலிருந்து 30,000க்கும் மேற்பட்ட இந்து கிறிஸ்தவ பெண்கள் IS அமைப்பில் சேர்ந்துள்ளதாக அந்த கேரளா ஸ்டோரி கூறியது. ஆனால் உண்மையில் அப்படி சேர்ந்தவர்கள் வெறும் 3 பேர்தான். இப்படிப்பட்ட தவறான செய்தியை பரப்பி கேரளா ஸ்டோரி படத்தை பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்டோர் பொதுவழியில் பேசி அதனை பாருங்கள் என்று குறிப்பிட்டதை துருவ் ராத்தி வீடியோவில் குறிப்பிடுகின்றார். மேலும் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி மூலம் 4 கட்டங்களாக மக்கள் டார்கெட் செய்யப்படுகின்றார்கள் என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். எனவே முக்கியமாக துருவ் ராத்தியின் வீடியோக்கள் இம்முறை மிகப்பெரிய பாதிப்பை இந்திய தேர்தலில் மோடிக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்றே அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள்.